தேங்க்யூ தேங்க்யூ மெண்டஸ். உங்களுக்கு ஏதாச்சும் கேட்கணுமா சார் கிட்ட? ஆஹா, சார் கிட்ட ஒரு போஸ். சொல்ல போனா சார் தான் சார். தொடர்ந்து உங்களுக்கு வேற என்ன ஒரு ஆசை? பாடி பில்டிங்ல என்ன பண்ணணும்னு ஆசை? பாடி பில்டிங் பண்ணுறது சார் கூட டீமே சாரை மாரி உயர்ந்து என் கூட 15 டிப்ஸ் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறேன். ஆஹா, சூப்பர் சூப்பர். நன்றி, தேங்க்யூ தேங்க்யூ. உங்களால் சந்தோஷம், நன்றி. உங்களால் நான், உங்களால் நான், உங்களால் நான். நன்றி நன்றி நன்றி. ஸோ மெண்டிஸ் ஒரு சார் சொன்ன மாதிரி ஒரு 15 டிப்ஸ் கரெக்டாக எடுத்துட்டீங்க. ஸோ கண்டிப்பாக சார் சொன்ன சொல்லை எப்பவுமே காப்பாற்றுவார். வாய்ப்பு கிடைச்சிடும் உங்களுக்கு. தேங்க்யூ மெண்டிஸ், நன்றி. நிறைய ஃபேன்ஸ் மீட் நாங்கள் நடத்தியிருக்கோம் சார். ரசிகர்கள் வருவாங்க. ஆனால் உங்கள் ரசிகர்கள் தான் அந்த முதல் நிமிஷத்தில் இருந்த எனர்ஜி கிட்டத்தட்ட 3 மணி நேரமாக அந்த எனர்ஜி குறையவே இல்லை. அந்த ஒரு கை தட்டலும் கரகோஷமும் கொஞ்சம் கூட அடங்கவே இல்லை. ஸோ அப்படிப்பட்ட ஒரு ரசிகர்கள் வச்சுருக்கீங்க. 40 ஆண்டுகள் வந்து கலை பயணத்தில் இங்கே இருக்கிறவங்க வந்து நிறைய பேர் வந்து இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. 35 ஆண்டுகளுக்கு மேலே என் கூட ட்ராவல் பண்ணுறவங்க தான் இங்கே இருக்காங்க. அப்போ என் மேலே எவ்வளோ ஒரு அன்பு பாசத்தை வச்சுருக்காங்கன்னு தெரியும். அந்த பாசம் என்றும் விலை போகாது, அந்த பாசம் என்றும் நிலைத்திருப்பது எனக்கு தெரியும். உங்களோட ரொம்ப ஃபேவரட் பாடி பில்டர் யார் சார்? ஆர்னால்ட் ஷ்வார்ஸ்நெகர். அப்புறம் நிறைய பேர் இருந்தாங்க. அப்போ வந்து இவர் சார் ரீவ்ஸ் இருந்தார், கிறிஸ்டோஃபர் ரீவ்ஸ் நினைக்கிறேன். இவர் சார் தென் there was another lot of people. அப்போ வந்து நேம்ஸ்லாம் மறந்துட்டு இப்போ லாட் ஆஃப் மிஸ்டர் யூனிவர்ஸ்லாம் எனக்கு தெரியும். சர்கியோ ஆல்வியோன்னு ஒருத்தர் இருந்தார், வெரி குட் போஸ்ட் பண்ணார், அப்படிலாம் இருக்காங்க. நிறைய பேர் இருந்தார் அந்த டைமில். அவருடைய பீரியட் டைமில் நிறைய பாடி பில்டர்ஸ் இருந்தாங்க. அப்போ வந்து ஸ்டீவ் ரீவ்ஸ் ஆக்டட் ஹெர்குலஸ்ன்னு நினைக்கிறேன். ஸோ இவங்களாம் வந்து பெரிய பாடி பில்டர். இப்போ ஒரு பெரிய ஒரு டிபேட்டே போயிட்டு இருக்கு அந்த பாடி பில்டிங் ஃபீல்ட்லேயே. அந்த டைமில் இருந்தவங்களாம் பயங்கர ஏஸ்தட்டிக்காக பயங்கரமாக இருந்தவங்க உடம்பு. இப்போ இந்த ரூனி காலமெனரா இவங்களாம். ஆனால் இப்போ இருக்கவங்களாம் பார்த்தீங்கன்னா பயங்கர ஜைஜான்டிக்காக இருக்காங்க, ரொம்ப பெருசாக இருக்காங்க. அந்த ஒரு ஏஸ்தட்டிக்கே இல்லைன்றாங்க. உங்களுக்கு எந்த ஒரு யாராவது ரொம்ப பிடிச்சிருக்கு? இல்லை, எப்படி வந்து ஒவ்வொருத்தரும் வந்து அவங்க எந்த மாதிரி டெவலப் பண்ண அத்லெட்டிக் பாடி இருக்குது, ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் வந்து வேறு, பாடி பில்டிங் இஸ் என்டையர்லி டிஃப்ரெண்ட், வெயிட் லிஃப்டிங் என்டையர் டிஃப்ரெண்ட், பவர் லிஃப்டிங் என்டையர் டிஃப்ரெண்ட். எதுக்கு எந்த மசில் ஆக்டிவேட் பண்ணுறதுக்குலாம் இன்றைக்கி வந்து டெக்னிக்கலி தே ஆர் ஆல் வெல் குவாலிஃபைட் ட்ரெயினர்ஸ். அதை நீங்கள் டெட் லிஃப்ட் பண்ணணும், பெஞ்ச் ப்ரெஸ் பண்ணணும், நீங்கள் வந்து அதுக்கு ஹேண்டில் பண்ணுறது வேறு. பாடி பில்டிங் வந்து பண்ணுறது யூ வாண்ட் டு கம்ப்ளீட் பண்ணணும், அதுக்கு வேறு மாதிரி எக்ஸசைஸ். யூ வாண்ட் டு பிளே கிரிக்கெட், there's a different muscle that is acting. Basketball, you have different muscle that is acting. So every muscle, how it acts, அந்த அளவுக்கு டெக்னாலஜி டெவலப் ஆகிடுச்சு. there are people who train you for the particular thing. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் எதுக்கு நீங்கள் இப்போ ட்ரெயின் பண்ணுறீங்களோ அந்த மசிலை நல்லா ஸ்ட்ராங்காக வச்சா இட்ஸ் குட்.